இதுக்கு மத்தியில் ஒரு பெரிய கிளாஷ் டிஎம்கே வர்சஸ் டிவிகேன்னு இன்னொன்று அவதரிச்சு போயிட்டு இருக்கு. இந்த நெம்மேலி கடல் நீரை குடிநீரக்கிற திட்டம் இருக்குல்ல, இதுக்கான செகண்ட் யூனிட், இது 2வது அலகுக்கான அடிக்கல் நாட்டப்பட்ட விஷயம் இருக்குல்ல, அதில் ஸ்டாலின் அவர்கள் பேர் குறிப்பிடப்பட்டிருக்கும். அவங்க இனிஷியேட் பண்ணதா இந்த ஒரு ப்ராஜெக்ட். என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த அடிக்கல்ல இப்போ நீக்கிட்டாங்க. நீக்கினதுமே திமுக செம அப்செட். என்ன தெரியுமா அறிக்கை வெளியிட்டிருக்காங்க? இந்த ஆட்சி பொறுப்பேற்று 50 நாள் ஆயிடுச்சா தாவேக அரசு, நீங்கள் இது வரைக்கும் உருப்படியாக ஒரு திட்டத்தை கூட உருவாக்கலை. ஆனால் நாங்கள் அவ்வளோ விஷயம் பண்ணியிருந்தோம். ஸ்டாலின் தொடங்கின திட்டத்திலிருந்து அவரோட பேரை நீக்கிறீங்கன்னா இது என்னங்க மனநிலை? இது வக்கில்லாத தாவேக அரசோட பய பீதியை தான் காட்டுறதா இருக்கிறதா திமுக கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்கு. ஸ்டிக்கர் அரசுக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையா அப்படின்ற வார்த்தையெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க. ஆக்சுவலாக மக்களே, இதில் என் மனசில் படுற விஷயத்தை ஓப்பனாக சொல்லட்டுமா? எந்த ஒரு திட்டமாக இருந்தாலும், அரசு திட்டமாக இருந்தாலும், மக்களோட வரிப்பணத்தில் என்ன செலவு பண்ணுறீங்க? ஜெயலலிதா அவர்கள் இதை பண்ணியிருந்தாலும் தப்புன்னு தான் சொல்லுவேன். எம்ஜிஆர் அவர்கள் பண்ணாலும் தப்புன்னு தான் சொல்லுவேன். கலைஞர் அவர்கள் பண்ணாலும் தப்புன்னு தான் சொல்லுவேன். அவங்க பண்ணுறது தப்புன்னு சொல்கிறேன்னா அப்போ எல்லாரும் அதில் சேர்ந்துருவாங்க. மக்கள் வரிப்பணத்தில் ஒரு திட்டத்தை கொண்டு வரீங்கன்னா இந்த திட்டத்தை கொண்டு வர்றவங்களோட கை காசு அது கிடையாது. அப்படி இருக்கிறப்ப அது என்ன, அரசு எந்த திட்டம் கொண்டு வந்தாலும் அந்த கட்சியோட தலைவர் பேரை நீங்கள் அதில் போட்டுக்கிறது. பொதுப்படையாக பேரை போடுங்களேன். ஏன் திருவள்ளுவர்னு வைங்களேன், இல்லைன்னா அவ்வளோ இலக்கியங்கள் இருக்கே, சங்க இலக்கியங்கள், அது சார்ந்த ஒரு பேரை கோட் பண்ணுங்களேன். தமிழ்நாடு குறிக்கிறதுக்கு வார்த்தைகளே கிடைக்கலையா? வார்த்தை பஞ்சம் கொண்ட மொழியா தமிழ் மொழி? எவ்வளோ இருக்கு, பொதுப்படையாக வச்சுட்டு போடாமல் பேரை. அதை விட்டு ஒரு நபர் சார்ந்த பேரை நீங்கள் அப்படி எப்படி மாற்றி வச்சாலும் அது எதுங்க குறிக்குது? ஸோ அரசுன்றது மக்களுக்காக இயங்கணுமே தவிர கட்சி தலைமை சார்ந்து இயங்கக்கூடாது. இதுவரை காலமும் இந்த பேட்டர்ன் இருக்குல்ல, இது இனிமேலாச்சும் உடையுன்னு எதிர்பார்க்குறோம். சரி, அது சார்ந்த ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு பார்த்தா அதுக்குள்ளே எதிர்ப்பு குரல் பதிவாகிடுச்சு. ஓகே, கட்சிக்கு விசுவாசமாக இருக்காங்க, என்ன சொல்கிறது. ஆனால் இது எனக்கு உள்ளபடியே மனசு ஒப்பல மக்களே. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க பொதுப்படையான மக்கள் இருப்பீங்களா, எந்த கட்சி சார்பு எடுக்காதவங்க, உங்களுக்கு நான் சொல்கிற விஷயம் கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். அண்ட் இன்னொரு வழக்கத்தை கொடுத்துட்றேன். அரசு இப்போ வழக்கம் கொடுத்துருக்காங்க. என்ன தெரியுமா சொல்கிறாங்க? ஏங்க, அந்த அடிக்கல்ல நீக்கிட்டோன்னு சொல்கிறீங்களே, வேணும்னால நீக்கலைங்க. அங்கே சீரமைப்பு பணி நடந்துக்கிட்டு இருக்கு. சீரமைப்பு பணி நடக்கிறப்ப அங்கே அடிக்கல் இருக்கிறது அதுக்கே பிரச்சனை தானே, அதனால எடுத்து ஓரமாக வச்சிருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளோதான் மக்களே விஷயம். அண்ணாமலை அவர்கள் வீத லீடர்ஸோட தலைவர், இவர் இப்போ என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு 1 வருஷமாச்சு அவகாசம் கொடுக்கணும்னு சொல்லி கேட்டிருக்காருங்க. இதைத்தான் எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்கோம். இதை சொன்னால் அவங்களுக்கு பேர் தாவேகாவினர். இப்போ ஊழல் குறைய தொடங்கி இருக்கிறதா சொல்கிறாரு. ஏன்னா மக்கள் உங்ககிட்ட ஓப்பனாக கேட்குறாங்க, நீங்கள் கட்சி சார்பில் இல்லாமல் சொல்லுங்கள். இதுக்கு முன்னாடி கமிஷன் எந்த அளவுக்கு இருந்துச்சு? எல்லா வருஷமும் சேர்த்தே பாருங்கள் அரசியலில். இப்போ எந்த அளவுக்கு இருக்குது? ஒட்டுமொத்தமாக நான் ஒழிஞ்சிச்சுன்னு சொல்லலை, குறைஞ்சிருக்கா இல்லையா? ஜஸ்ட் நிதர்சனத்தை ஏற்று போகலாம். இதுக்காக உண்மையை பேசுகிற எல்லாருக்கும் ஒரு கட்சி சாயத்தை பூச ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா என்னத்தை சொல்கிறது? அதெல்லாம் தானும் முட்டாளாக இருந்து சுற்றி இருக்க மக்களையும் அரசியலை கற்றுக்க விரும்புகிற மக்களையும் முட்டாளாக்குறாங்கனாக்கா நீங்கள் தான் அலர்ட்டாக இருக்கணும் மக்களே.